அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் கற்போம் பாடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பாடத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் அம்ர் ஃபிஅல். அம்ர் என்றால் ஏவல் வினை என்ற அர்த்தம், கமாண்டிங் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த அம்ரை எப்படி எடுக்க வேண்டும் என்றால் முலாரி என்ற எஃப்அலு என்கிற சொல்லிலிருந்து தான் எடுக்க வேண்டும். எஃப்அலு அவன் ஒரு ஆண் செய்கிறான், செய்வான். இது முலாரி காயிப். இதுல அம்ரு காயிப் எடுக்க வேண்டும். அம்ரு காயிப் என்று சொன்னால் தூரத்தில் இருக்கிற ஒருவனை உத்தரவிடுகிற ஒரு சொல். அதற்கு என்ன சார் செய்யணும் என்றால், இந்த முலாரிக்கு முன்னால ஒரு கசர் செய்யப்பட்ட லாமை கொண்டு வந்து கடைசிக்கு ஜஸ்மு செய்ய வேண்டும். லி எஃப் அல், அவன் ஒரு ஆண் செய்யட்டும். லி எஃப் ஆலா, அவர்கள் இரு ஆண்கள் செய்யட்டும். இங்க ஜஸ்முக்காக வேண்டி நூன் போக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் எஃப் ஆலானி என்று இருக்கும். இதிலிருந்து தான் நாம் அம்ரு காயிப் எடுப்போம். எஃப் ஆலானி, இதற்கு முன்னால கசர் செய்யப்பட்ட ஒரு லாமை கொண்டு வருகிறோம். ஜஸ்முக்காக வேண்டி நூன் போயிருக்கிறது. எனவே லி எஃப் ஆலா, அவர்கள் இருவர் செய்யட்டும். லி எஃப் அலு, இது அப்படித்தான். எஃப் அலூன என்று இருந்தது, கசர் செய்யப்பட்ட லாமை சேர்த்தினோம், ஜஸ்முக்காக வேண்டி நூனை போக்கினோம். லி எஃப் அலு, அவர்கள் பலர் செய்யட்டும். அதே போல லி தஃப் அல், அவள் ஒரு பெண் செய்யட்டும். லி தஃப் ஆலா, அவர்கள் இரு பெண்கள் செய்யட்டும். லி எஃப் அல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்யட்டும். உதாரணத்தில் பார்க்கலாம் வாருங்கள். எஃப்தஹு என்ற ஒரு சொல் இருக்கிறது. எஃப்தஹு, அவன் ஒரு ஆண் திறக்கிறான். இதை அம்ரு காயிபாக மாற்ற வேண்டும். லி எஃப்தஹ், அவன் ஒரு ஆண் திறக்கட்டும். லி எஃப்தஹா, அவர்கள் இருவர் திறக்கட்டும். லி எஃப்தஹு, அவர்கள் பலர் திறக்கட்டும். லி தஃப்தஹ், அவள் ஒரு பெண் திறக்கட்டும். லி தஃப்தஹா, அவர்கள் இருவர் திறக்கட்டும். லி எஃப்தஹ்ன, அவர்கள் பலர் திறக்கட்டும். அடுத்து அம்ரு ஹாதிரை நாம் பார்க்க இருக்கிறோம். எதிரில் இருக்கிற ஒருவருக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி என்றால் முலாரிய ஹாதிரில் இருந்து தான் எடுக்கணும். தஃஅலு, நீ ஒரு ஆண் செய்கிறாய் என்பதிலிருந்து தான் அம்ரு ஹாதிர் எடுக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கு என்ன செய்யணும்? முலாரத்துடைய எழுத்தை போக்கிவிட வேண்டும். போக்கிவிட்டால் சுக்குனுடையதாக இருக்கும். சுக்குனுடைய எழுத்தை முதலாவதாக வாசிக்க முடியாது. எனவே ஒரு ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு வரணும். கொண்டு வந்து இதற்கு என்ன ஏராபு கொடுக்க வேண்டும் என்றால், ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹோ கசரோ இருந்தால் இதற்கு கசரை கொடுத்து கடைசி எழுத்துக்கு ஜஸ்மு செய்ய வேண்டும். இஃப் அல், நீ ஒரு ஆண் செய் என்ற அர்த்தம். இதற்கும் சர்ஃப் இருக்கிறது. இஃப் அல், நீ ஒரு ஆண் செய். இஃப் ஆலா, நீங்கள் இருவர் செய்யுங்கள். இது அதே மாதிரி தான் தஃஅலானி என்று இருக்கும். அதை நாம் ஜஸ்முக்காக வேண்டி நூன் போய் இருக்கிறது. இஃப் ஆலா, இஃப் அல், இஃப் ஆலா, இஃப் அலு, இஃப் அலு, நீங்கள் பலர் செய்யுங்கள். அதே போல எதிரில் உள்ள ஒரு பெண்ணை சொல்லும் பொழுது இஃப் அலி, நீ ஒரு பெண் செய் என்ற அர்த்தம். இது எப்படி சார் இஃப் அலி ஆனது? பாருங்க, தஃப் அலீன என்று இதனுடைய முலாரி இருக்கும். தஃப் அலீன என்று இருக்கும். இப்போ முலாரத்துடைய இடத்தை போக்கிவிட்டோம். போக்கிவிட்டு ஹம்சாவை கொண்டு வந்திருக்கிறோம். ஆங்கிலமாக பத்தக இருப்பதால் இதுக்கு கசர் கொடுத்துரும். ஜஸ்முக்காக வேண்டி நூன் போயிடும். அப்படி என்றால் இஃப் அலி, அப்படித்தான் இது இஃப் அலி ஆகியிருக்கிறது. இஃப் அலி, இஃப் ஆலா, நீங்கள் இருவர் செய்யுங்கள். இஃப் அல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்யுங்கள். இதுதான் அம்ரு ஹாதிரனுடைய சீகா. இஃப் அல், இஃப் ஆலா, இஃப் அலு, இஃப் அலி, இஃப் ஆலா, இஃப் அல்ன. உதாரணத்தில் பார்க்கலாம் பாருங்கள். எத்ரிபு என்ற ஒரு சொல்லை நாம் எடுத்திருக்கிறோம். இதனுடைய மாதிரி தரப எத்ரிபு. இப்ப எத்ரிபு என்கிறது இது காயிபில் இருக்கிறது. இதை தத்ரிபு என்பதிலிருந்து தான் நாம் எடுக்க வேண்டும். இப்ப தத்ரிபு தான் ஹாதிர். இப்ப இதனை அம்ரு ஹாதிர் எடுக்க போகிறோம். முலாரத்துடைய எழுத்தை போக்கிவிட வேண்டும். போக்கிவிட்டால் சுக்குன் இருக்கும். வாதுக்கு சுக்குனுடைய எழுத்தை முதலாவது வாசிக்க முடியாது என்பதால் ஹம்சாவை கொண்டு வந்திருக்கிறோம். ஹம்சாவுக்கு என்ன ஏராபு கொடுக்கணும்? ஐங்கலிமாவுக்கு கசர் இருப்பதால் கசரு, கசரோ பத்தகோ இருந்தால் கசர் கொடுக்கணும். கடைசிக்கு ஜஸ்ம். இத்ரிப், நீ அடி. இத்ரிப், நீ ஒரு ஆண் அடி. இத்ரிபா, நீங்கள் இருவர் அடியுங்கள். இங்க இருக்கிற நூனு ஜஸ்முக்காக வேண்டி போக்கப்பட்டிருக்கிறது. இத்ரிபு, நீங்கள் பலர் அடியுங்கள். இத்ரிபி, நீ ஒரு பெண் அடி. இத்ரிபா, நீங்கள் இருவர் அடியுங்கள். இத்ரிப்ன, நீங்கள் பலர் அடியுங்கள். வேறொரு உதாரணம் பார்க்கலாம் வாருங்கள். தன்சுரு, இதனுடைய மாதிரி நசர என்சுரு, இதனுடைய ஹாலர் தன்சுரு. தன்சுருல இருந்து அம்ரு ஹாலரை நாம் எடுக்க வேண்டும். பாருங்க, முலாரத்துடைய எழுத்தை போக்கிவிட்டால் முதல் எழுத்து நூனு,
நூனுக்கு சுக்குன் இருக்கிறது, சுக்குன் நிலத்தை படிக்க முடியாது, எனவே ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு வந்திருக்கிறோம். ஐங்கலிமாவுக்கு லம் இருப்பதால் இதற்கு லம்மை கொடுக்க வேண்டும். எனவேதான் இந்த உதாரணத்தை நாம் கொண்டு வந்தோம். ஐங்கலிமாவுக்கு லம் இருப்பதால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு லம்மு கொடுக்கணும். கடைசி எழுத்துக்கு ஜஸ்ம். உன்சுர், நீ ஒரு ஆண் உதவி செய். உன்சுர், நீ ஒரு ஆண் உதவி செய். உன்சுரா, நீங்கள் இருவர் உதவி செய்யுங்கள். உன்சுரு, நீங்கள் பலர் உதவி செய்யுங்கள். உன்சுரி, நீ ஒரு பெண் உதவி செய். உன்சுரா, நீங்கள் இருவர் உதவி செய்யுங்கள். உன்சுர்ன, நீங்கள் பலர் உதவி செய்யுங்கள். இங்கு 3 உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தஃப்தஹு, தத்ரிபு, தன்சுரு. இப்ப தஃப்தஹுல அம்ருஹாலர் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இஃப்தஹ் என்று எடுக்க வேண்டும். இஃப்தஹ், நீ திற. தஃப்தஹுடைய முதாரத்துடைய எழுத்தை போக்கிவிட்டு ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு வந்திருக்கிறோம். ஐங்கலிமாவுக்கு ஃபத்ஹ் என்பதால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸர், கடைசியில ஜஸ்ம். இஃப்தஹ். அதே மாதிரி தத்ரிபு என்ற ஒரு சொல், அதுவும் அப்படித்தான். தத்ரிபுடைய அம்ருஹாலர் இத்ரிப். எப்படி இத்ரிப் ஆனது? முதாரத்துடைய எழுத்தை போக்கிவிட்டோம். சுக்குனுடைய எழுத்து முதலாவது வந்திருப்பதால் வாசிக்க முடியாது, எனவே ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு வந்திருக்கிறோம். ஐங்கலிமாவுக்கு கஸர் இருப்பதால் கஸர். ஃபத்ஹ் இருந்தாலும் கஸர், கஸர் இருந்தாலும் கஸர், கடைசியில ஜஸ்ம். இத்ரிப். அப்ப தத்ரிபு என்பது இத்ரிப் ஆயிருக்கிறது, நீ ஒரு ஆண் அடி. அது தன்சுரு என்பதற்கு அம்ருஹாலர் உன்சுர். இதுவும் அப்படித்தான். முதாரத்துடைய எழுத்தை போக்கிவிட்டோம். இது முதல் எழுத்து சுக்குனுடையது என்பதால் வாசிக்க முடியாது, எனவே ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு வந்திருக்கிறோம். ஐங்கலிமாவுக்கு லம் என்பதால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு லம், கடைசியில ஜஸ்ம். உன்சுர். இந்த 3 முதன்மையான உதாரணங்கள் அம்ருஹாலர் எடுப்பதற்கு.